வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தே மொபைல் மூலம் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நகல் குடும்ப அட்டை டூப்ளிகேட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நம்ம மொபைல் மூலம் எப்படி சுலபமாக அப்ளை பண்ணி போஸ்டல் மூலம் வாங்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். tnpds.government.in இதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அது லாகின் பேஜ். அதில் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதில் கைபேசி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்க. அது கீழே கேப்சா குறியீடுன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த கேப்சா நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. இப்போ பதிவு செய் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணி திருப்பியும் பதிவு செய் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கு நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான கட்டண வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேஜில் நீங்கள் இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 50 ருபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களுடைய டூப்ளிகேட் ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு 20 ருபீஸும் போஸ்டல் சார்ஜாக 30 ரூபாயும் சேர்த்து நீங்கள் மொத்தம் 50 ரூபா பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அமௌண்ட்டை நீங்கள் எந்தெந்த வழிமுறைகளில் பே பண்ணலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனாக கீழே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கிறங்க. அது கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அது கீழே நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். உங்கள் ரேஷன் கார்டு நம்பரு, தலைவருடைய பெயர், உறுப்பினர்களுடைய பெயர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் ஷோ ஆகும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதில் 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. அட்டை பிறழ்வுகள், அட்டை தொலைந்ததற்கான அல்லது தகர விட்டதற்காக அப்படின்ற 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் இல்லை பெயர் நீக்குதல் இப்படி ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணி அதற்கான ஒரு புதிய கார்டு வேணும் அப்படின்றதுக்காண்டி டூப்ளிகேட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு இல்லை தவறிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் என்ன காரணத்திற்காக இந்த டூப்ளிகேட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற காரணத்தை கீழே டைப் பண்ணுங்க. இப்போ அது கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தொடர்க அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். பேமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் பேமெண்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு அடுத்த பேஜில் குடும்ப அட்டை மறுபதிப்பு கட்டண ஒப்புகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் கோரிக்கைக்கான கட்டணம் ₹50 வெற்றிகரமாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி தான் நம்ம சேர்ந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும். இப்படித்தான் நம்மளுடைய டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். திரும்பவும் tnpds.government.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு கிளிக் பண்ணி மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் நம்ம ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, குடும்ப தலைவருடைய நேம் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் எண் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் நம்ம பண்ண முடியும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நகல் குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில்
விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து விண்ணப்பம் ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மூணாவது ஆப்ஷன் அச்சிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷனுமே முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கார்டு பிரிண்ட் ஆகி போஸ்டல் மூலம் உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள முகவரிக்கு அனுப்பி வைப்பாங்க. டூப்ளிகேட் ரேஷன் கார்டு குறைந்தபட்சம் 15 நாட்கள்ல இருந்து 2 மாதத்துக்குள்ள முகவரிக்கு வந்து சேரும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய டூப்ளிகேட் ரேஷன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.